அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வர் ஸ்டுடியோ இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் CS3. சரிங்களா? எதுக்கு CS3ன்னு சொல்கிறோம்னா, இது வந்து வெர்சன். இந்த கார்னரில் இங்கே மேலே தெரியும் உங்களுக்கு, இல்லைனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த CS3 அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ 2020 வந்துச்சு. இருந்தாலும் ஒர்க் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது CS3. நீங்கள் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா 7 தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோட்டோஷாப்பில். சரிங்களா? ஃபோட்டோஷாப் முதல்ல எதுக்கு யூஸ் ஆகுது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபோட்டோஷாப்பு ஃபஸ்ட்டு இமேஜ் எடிட்டிங் தான் மெயினாக. இமேஜ்னால் ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கருப்பாக மாற்றுறது, கலராக மாற்றுறது. சரிங்களா? கலர் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது. சரிங்களா? இல்லாத ஒரு விஷயங்களை இப்போது நீங்கள் அந்த ஸ்டூடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தர் வந்து கழுத்தில் நகலாமல் இருப்பார், இல்லை தலையில் ஒருத்தருக்கு முடியலாமல் இருக்கும், இல்லை வேட்டியில் இருக்கிற ஃபேண்டுக்கு மாற்றலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உட்காந்து அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபோட்டோஷாப் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சாஃப்ட்வேரில் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதை தான் ரொம்ப விரும்பி கற்றுக்கிட்டேன். நான் பெருசாக சாதிக்கலை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது இந்த ஃபோட்டோஷாப்பை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை இது பண்ண முன்னாடி முதல்ல ஃபோட்டோஷாப்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுட்டா போதும், அவ்வளோதான். சரிங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதில் வந்து நிறைய இருக்குது. ஃப்ளக்ஸு, மெயினாக ஃப்ளக்ஸு, இதெல்லாம் நம்ம வர ஒவ்வொரு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் எப்படி பண்ண போகிறோம், விசிட்டிங் கார்டு. சரிங்களா? ஆல்பம், நீங்கள் இந்த ஆல்பம் கல்யாணம் ஆல்பம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர் பேஜுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஆல்பம்லாம் டிசைனிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எதுவுமே வேண்டாம். சரிங்களா? டெம்ப்ளேட்லாம் நீங்கள் இதிலேயே கிடைக்கும். நீங்கள் சாதாரண கடைகளில் ஸ்டூடியோ அவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சிலர் தரமாட்டாங்க. இதுக்குன்னு கண்காட்சி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸ்டூடியோவுக்குன்னா அந்த திங்ஸு, ஆடியோ, வீடியோ, ஏன்னா ஒரு ஸ்டூடியோக்காரருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக ஸ்டூடியோ மட்டும் இல்லை, வெப் டிசைனிங்க்கும் யூஸ் ஆகும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸு, ஆல்பம், விசிட்டிங் கார்டு, ஃபோட்டோ எடிட்டிங். சரிங்களா? வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் டிசைன் பண்ணுவாங்க தானே, அதெல்லாம். சரிங்களா? இல்லாத விஷயங்களை இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். 2D ஒர்க்கு ஃபுல்லாமே இதில் பண்ணிக்கலாம். 2D 3D அப்படிங்கிறத அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். 2Dனாங்கிறது இமேஜ், அவ்வளோதான். சிங்கிள் சைடு வியூ, அவ்வளோதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் 2D விஷயம். 2D விஷயம் சம்மந்தப்பட்டது பண்ணிக்கலாம். ஆடியோவில் பண்ண முடியாது. ஒருவேளை மேபி ஃப்யூச்சரில் ஒருவேளை கொண்டு வந்துடலாம். ஆனால் ஃபோட்டோஷாப் 2020 இந்த இது ஆப்ஷன் இருக்குது, 3D ஆப்ஷன்லாம் இருக்குது. சரிங்களா? ஃப்யூச்சரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இதில் வந்து பேசிக்காக உள்ளதில் வந்து கிடையாது. ஆனால் அது இதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக ப்ராப்பராக பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இமேஜில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி விளையாடலாம் அதில். சரிங்களா? பெரிய கலை, ஃபோட்டோஷாப்புங்கிறது பெரிய கலை. ஸ்டூடியோவும் சரி, மற்ற எல்லா விஷயத்துக்கும் இது ரொம்ப பயன்படுத்தக்கூடியது. சரி வாங்க, இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டூல். சரிங்களா? இது டூல். இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள், இது லேயர், சேனல், பாத். சரிங்களா? லேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முக்கியமானது. சரிங்களா? ரெண்டாவது, நீங்கள் புதுசாக, அதாவது நீங்கள் டூலை கற்றுக்கிட்டதை விட எப்படி ஒர்க் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படி வர உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். நான் இப்போ அந்த மெத்தடில் தான் பார்ப்பேன். இப்போ நீங்கள் போய் கம்ப்யூட்டர் சென்டரில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபைலில் நியூ, ஓப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் அந்த கான்செப்டுக்கே போகலை. நேராக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இதில் இருக்குல்ல, ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், செலக்ட், ஃபில்டர், அனலைஸ், எல்லாமே நமக்கு தேவைக்கூடியது. இல்லை ரெண்டாவது, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதில் என்னென்னா எல்லா ஆப்ஷனும் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? ஆக்ஷன், அனிமேஷன், இதுலேயும் 2D அனிமேஷன் சின்ன இது பண்ணலாம். அது ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ப்ரெஸ்ஸஸ்ஸு, சேனல், கேரக்டர் அப்படின்னு இது எல்லாமே இருக்குது. டூலு எல்லாத்தையும் இந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். புரியுதுங்களா? இங்கே போயிடுச்சுங்களா? சரியா? இப்போ பாருங்கள், நான் லேயரை இதில் எடுக்க போகிறேன். போயிடுச்சு பாருங்கள். லேயர் இந்த சைடு இருந்தது, அந்த கார்னரில் போயிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி இங்கே நீங்கள் எது வேணுமோ இங்கே இருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஒர்க்குக்கு தேவையானதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். பாருங்கள், டூலை டிக்கை எடுத்துக்கிட்டால் போயிடுச்சு. இப்போ நமக்கு தேவைன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். மெயினாக இதை தெரியணும். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்த உடனே நமக்கு தேவையானதை நம்ம இங்கேயே எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது பாருங்கள்,
லேயர் கண்டிப்பாக தேவை. லேயரு, டூலு, இந்த மெனு, இதோட இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது ஒர்க்கிங் ஏரியா. சரிங்களா? இவ்வளவு தெரிஞ்சாலே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஓரளவுக்கு ஃபோட்டோஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண பார்க்குறோம்னா, ஒரு புது ஃபைல். சரிங்களா? ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி கலர் கொடுக்கணுங்கிறத மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா. சரிங்களா? முதல்ல ஃபைலில் போய் நியூ. சரிங்களா? Ctrl+N ஷார்ட்கட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு இதில் நீங்கள் ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயே இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன். சரிங்களா? Ctrl+N +N அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நியூ ஃபைலோட அந்த ஓப்பன் விண்டோ. இது தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நேம். இப்போ நம்ம இப்போ என்னோடய நேம் சங்கர் அப்படின்னு நடிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? ரெண்டாவது ப்ரெசெட். சரிங்களா? இது என்ன சைஸில் வேணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டிஃபால்ட்டாக அவங்களே வச்சுருப்பாங்க. நம்ம அப்போது கஸ்டமில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த வித்து ஹைட்டு. சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஏன் இந்த வித்து ஹைட் ரொம்ப முக்கியம்? இந்த நியூவில் இவ்வளோ விஷயம் இருக்கா? நீங்கள் எடுத்தோன்னு போய் டக்குன்னு போய் நியூ கொடுங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க. வித்து ஹைட்டு இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு விசிட்டிங் கார்டுனா ஒரு சைஸ் இருக்கும், ஒரு ஆல்பம்னா ஒரு சைஸ் இருக்கும், ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி எடிட் பண்ணுறோம்னா அது ஒரு சைஸ் இருக்கும், A4 ஷீட் ஒரு சைஸ் இருக்கும். அப்போது இங்கே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்குது. சரிங்களா? சரிங்களா? மொபைல் வெப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெப் பேஜுக்கு கூட இது யூஸ் ஆகும். சரிங்களா? வெப் பேஜில் டிசைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒவ்வொன்றும் ஃபோட்டோ, இது டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை டிசைன் பண்ண சொல்கிறாருன்னா என்ன வித்து ஹைட்டு, என்ன ரெசொல்யூஷன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள். இந்த ரெசொல்யூஷன் வந்து இப்போ ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது 500, 800 அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது அந்த குவாலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் வந்து 75 வைப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75 இவ்வளோ தான் இருக்கும். ரெசொல்யூஷன் என்னென்னா அதோட குவாலிட்டி தான். நீங்கள் வேறு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். சரிங்களா? வித்து ஹைட்டு எத்தனை சென்டிமீட்டரா, மீட்டரா, ஃப்ளெக்ஸுனா மீட்ரு, அடி அப்படி இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்கள். சரிங்களா? இன்ச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுறது இன்ச்சஸில் பண்ணுவாங்க. 10க்கு 10 இன்ச்சு ஹைட்டு எவ்வளோ, வித்து எவ்வளோ, உங்களுக்கு புரியணும். நீங்கள் ஹைட்டு வித்து. சரிங்களா? ஹைட்னா இது. சரிங்களா? இந்த இப்படி ஒரு குச்சை நேரம் நிறுத்தினா ஹைட்டு, அதே கடமட்டத்தில் போட்டோம்னா வித்து. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரிங்களா? இது நம்ம இன்ச்சில் வேணுமா, சென்டிமீட்டரில் வேணுமா அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கோங்க. மோடு வந்து RGB மோடில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். RGBனா பேசிக்காக நீங்கள் கலரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. RGBங்கிறது ரெட், க்ரீன், ப்ளூ. சரிங்களா? இந்த 3 கலர் சேர்ந்து தான். நீங்கள் எத்தனை கலரோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக் கலரு ரெட்டு, க்ரீன், ப்ளூ. இந்த 3 கலரை வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாமே இருக்குது. சரிங்களா? க்ரீனையும் ரெட்டையும் கலர்னா கொஞ்சம் பாதி மிக்ஸ் பண்ணால் அது ஒரு கலர் வரும். இதுதான் விஷயம். சரிங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கலரோட ஓரளவுக்கு டீட்டெயில் தெரியும். சரிங்களா? இது வந்து CMYK அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. தெரியுமா? ப்ரெஸ்ஸில் புக் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். RGB இல்லை CMYK. சரிங்களா? இது பிரிண்டு, இது ஃபோட்டோஸுக்கு. சரிங்களா? ஃபோட்டோஸுக்கு RGB தான். சரிங்களா? பேக்ரவுண்டு வந்து இந்த ஃபைலோட பேக்ரவுண்டு வந்து ஒயிட் வேணுமா, இல்லைனா பேக்ரவுண்டு கலர்னால் இங்கே இருக்குது, இங்கே ஒரு கார்னரில் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணாங்கிறத நான் சொல்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்னா ஒன்றுமே இருக்காமல் இருக்கும், எம்டியாக இருக்கும். நம்ம அடிக்கிற இது மட்டும் தான், டெக்ஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? இப்போ நான் வந்து டிஃபால்ட்டு ஃபோட்டோ சைஸில் சும்மா ஃபோட்டோன்றக்கா பாருங்கள், 3க்கு 2 இன்ச் அவ்வளோதான். சரிங்களா? ரெசல்யூஷன் 300. இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்களா? ஓகே கொடுத்தீங்கன்னா இதுதான் வித்து. சரிங்களா? இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இது பண்ணிவிட்டு நேரத்தோட இது பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்ததில் இப்போ இது எப்படி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி உங்களுக்கு வந்து பிளெண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா டைம் இழுத்துட்டு போகுது. அதனால் இதை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.